ஹாய் மக்களே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காட்ட போகிறேன், பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சு சாம்பார் வெங்காயம் போட்டு ஒரு 100 கிராம் சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு மீன் வறுவல் அது ஆறுற வரைக்கும் மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகா சில்லி பவுட்ரு போட்டு கொஞ்சம் லெமன் விடணும். லெமன் விட்டு நல்லா நாலா பக்கமும் பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் காரம் உப்பு எல்லா இதுலேயும் படும். அதுக்குள்ளேயும் வெங்காயம் ஆறிடுச்சு. நம்ம அதை எடுத்து மிக்சியில் போட்டு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டு அதை ஜாரில் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ஏன்னா ரொம்ப அரைச்சிட்டோம்னா நைஸாக போயிடும். நைஸாக அரைச்சோம்னா குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு, எனக்கு காரம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். புளிப்பு இதெல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு. இப்போ தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா பிசையணும். புளி கரைசல் கரைச்சி அதில் விட்டு ஊற்றிடணும். ஊற்றிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சோமே அந்த விழுது எடுத்து இதில் ஊற்றணும். இதில் ஊற்றிட்டு அளவாக உப்பு போடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அதில் விட்டுறணும். விட்டுட்டு உப்பு போட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், 2 சோம்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம புளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோமே அந்த மசாலாவை தூக்கி கடாயில் ஊற்றணும். ஊற்றி முடிச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு மாங்காய் நல்லா ஓரளவுக்கு வந்துருச்சு. மாங்காய் போடுறேன். மாங்காய் போட்டுட்டு அடுத்து மீன் துண்டு போடுறேன். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோமே அது தோசைக்கல்லில் போட்டு, மீன் நல்லா பெரிய துண்டாக இருக்கிறதுனால 3 பீஸ் தான் போட முடிஞ்சது. அதில் 3 பீஸ் போட்டுட்டு பொறுமையாக திருப்பணும். ஏன்னா திருப்பும்போது எண்ணெய் தெறிக்கும். இது பொறுமையாக திருப்பி எடுக்குங்க. 3/4 பதம் வெந்துருச்சு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துருவோம். எடுத்தாச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். பாய்.